அன்பு நண்பர்களே வணக்கம். இது எஸ்எஸ்டி இன்ஃபோடெக். நான் உங்களுக்காக பிஎம் ஜவஹர். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பதிவு டிடிஎஸ் சம்பந்தமான ஒரு சில முக்கியமான கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இதில் எங்களுக்கு கிடைத்த தகவல்கள் பிரகாரம் எங்களுக்கு கிடைத்த நாங்கள் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் படி நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தகவல், மேலும் சரியான விளக்கங்கள் தேவைன்னாலும் நீங்கள் தேடி படிச்சுக்கலாம். ஆக நாங்கள் சொல்கிறது தான் ஃபைனல் அப்படிங்கிறது கிடையாது. கண்டிப்பாக தேடி படிங்க. இன்றைய இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய விஷயங்களை நாம் இன்றைக்கி நம்ம இன்டர்நெட் மூலயமா சர்ச் பண்ண எடுத்துக்க நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதை சரியான முறையில் பயன்படுத்துங்க அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள். பார்ப்போம். இன்றைக்கி டிடிஎஸ் முக்கியமாக நம்மளுடைய எஸ்எஸ்டி மூலியமாக தொடர்ந்து பல பதிவுகளில் பேங்கிங் சர்வீஸ், அதுலேயும் ஏஇபிஎஸ் சர்வீஸ் சம்மந்தமாகவும் மணி டிரான்ஸ்ஃபர் சம்மந்தமாகவும் தொடர்ந்து பல பதிவுகளை நாம் கொடுத்துட்டு வரோம். இந்த சர்வீஸ் செய்யக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு சிக்கல் என்னன்னு பார்த்தா, டிடிஎஸ் பிடிக்கிறாங்க சார் பேங்க்கில் பணம் எடுத்தேன் சார், டிடிஎஸ் பிடிச்சிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சார் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலே டிடிஎஸ் பிடிக்கிறாங்க. இது தொடர்ந்து நாங்கள் கேட்கக்கூடிய பல கேள்விகளாகவே இருக்குது. எங்களுக்கு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதில் 2-3 விஷயங்களை நாம் கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த அப்டேட்டை பண்ண போகிறோம். அதனால் பல நண்பர்களுக்கு இந்த பிஸ்னஸை தொடர்ந்து செய்யுமா வேண்டாமா அப்படிங்கிறவாறு நினைக்கிறாங்க. சார் இதில் வர்றதோ ஒரு சின்ன ஒரு கமிஷன் தான் சார் வருது, இதுலேயும் டிடிஎஸ் பிடிச்சிட்டாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படி. நண்பர்கள் அனைவருமே நல்லா முதல்ல புரிஞ்சுக்கணும், இந்த டிடிஎஸ்ங்கிறது என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கணும். இந்த டிடிஎஸ் ஆனது உங்களுக்கு பிடித்தம் பண்ணிட்டாங்கன்னா அப்படியே போக போகிறது கிடையாது. இது கண்டிப்பாக உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகக்கூடிய ஒரு அமௌண்ட் தான் இந்த டிடிஎஸ் அப்படிங்கிறது. இந்த டிடிஎஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டேக்ஸ் டிடக்டடு அட் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுடைய வருமானத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சதவீதத்தை டேக்ஸாக எடுக்கிறாங்க. இதுவும் ஒரு இன்டைரக்டான இன்கம் டேக்ஸே தான். அதனால் தயவு செய்து ஒருவரும் இது சம்பந்தமாக பயப்பட வேண்டாம், அச்சம் கொள்ள தேவையில்லை. என்ன நமக்கு இதில் ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய சிக்கல்னா, எவ்ரி டைம் எனக்கு பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்குவாங்க. இதில் பிஸ்னஸ் மேனுக்கெல்லாம் இது மாதிரி தான். இதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேலரி பர்சன் இருக்காருன்னு வச்சுக்கோ. அவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, அந்த சேலரி வரும்பொழுது இயர்லி ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிப்பாங்க. முன்னாடி தான் அது மாதிரி தான் செய்தாங்க. அதாவது அரசாங்கத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த டிடிஎஸ் நாம் கட்டக்கூடிய வரியிலிருந்து தான் நம்ம அரசாங்க திட்டங்கள் நடைபெறுது. அதனால் நம்மளாம் வரி கட்டுறோம், நம்மளுடைய வரி பணத்தில் தான் அவங்க செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய சினிமா வசனங்கள்லாம் நம்ம கேட்டிருப்போம். அது எங்கே இந்த நடக்குது அப்படிங்கிறது தான் இது. இந்த டிடிஎஸ் முறையும் பல காலங்களாக நாம் எந்த விதமான கேள்விகள் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. எந்த ஒரு வெளிப்படைத்தன்மையும் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்மளுடைய இந்த டிஜிட்டல் டெக்னாலஜியில், இந்த டிஜிட்டல் இந்தியா ஸ்கீம் பிரகாரம் நாம் இது எல்லாமே ஓப்பனில் வந்துடுச்சு. நீங்கள் எந்த ஒரு நிறுவனம் உங்கள்கிட்ட டிடிஎஸ் பிடிச்சாலும் அவங்கள்ட்ட போய் நீங்கள் டைரெக்டாக போய் கேள்வியை கேட்கலாம். சில வருடங்களுக்கு முன்பு வரையிலும் என்னன்னா, இது எதுக்காக பிடிக்கிறாங்க, எங்கே போகுது இந்த அமௌண்ட்டு, ஒருத்தருக்குமே ஒன்றுமே தெரியாது. முன்னாடி தான் வாட் வரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பிடிச்சாங்க. அந்த வாட் வரின்னு பிடிப்பாங்க. அந்த வாட் வரி திரும்ப ரிட்டர்ன் வருதா அப்படின்னா சாதாரண ஒரு மக்களுக்கு அது தெரியவே தெரியாது. ஆக இன்றைய காலகட்டத்தில் பார்த்தா அந்த டிடிஎஸ் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அவங்கள்ட்ட போய் கிளியராக நீங்கள் கேள்வி கேட்குறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அதை எப்படி கேட்கணும், யார்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ டிடிஎஸில் என்ன செய்வாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு ₹1,00,000 வருமானம் வந்திருக்குன்னு வச்சுக்கோ. அதில் உங்களுக்கு ஒரு 10% உங்களுக்கு டிடிஎஸாக எடுப்பாங்க. மீதி 90% உங்களுடைய இன்கம்மாக போயிடும். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதாவது உங்களுடைய அந்த டிரான்சாக்ஷன் லிமிட், அதாவது நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் பொழுது இந்த அக்கௌண்ட்டுக்கு நான் இவ்வளோ தான் டிரான்சாக்ஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாமல் அப்போ நம்ம ஒரு கையெழுத்து போட்டிருப்போம் அந்த ஃபார்மில். அப்போ நம்ம என்ன செய்திருப்போம் அப்படின்னு பார்த்தா, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நான் எங்கே 5 லட்சம்லாம் போட போகிறேன், நான் எங்கே 2 லட்சம்லாம் டிரான்சாக்ஷன் பண்ண போகிறேன், சார் எவ்வளோ சார் டிரான்சாக்ஷன் லிமிட்டு, சார் ₹1,00,000 போட்டுங்க அப்படிங்குவாங்க. இதில் இன்னொரு பெரிய ஒரு வேடிக்கை என்னென்னா, சில பேர் ஃபார்ம் ஃபில் பண்ணி தரவங்க, சார் நிறையா போடாதீங்க உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் வந்துடும் அப்படிங்குவாங்க. ஆனால் அப்போ நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருப்போம். இப்போ நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது பெரிய இடைஞ்சலாக போவோம். என்ன, நீங்கள் எழுதி கொடுத்த லிமிட்டை விட அதிகமாக பண்ணுறீங்க சார், அதான் உங்களுக்கு டிடிஎஸ் பிடிக்கிறோம். புரியுதுங்களா?
அப்போ நீங்கள் எழுதி கொடுத்த லிமிட்டு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது செய்த ஒரு தவறு. அடுத்தது, நமக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து இன்கம் டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட்டேஷன் வச்சுருக்காங்க. இத்தனை அமௌண்ட்டுக்கு வரையிலும் உங்களுக்கு ஒரு இயரில் நீங்கள் வந்து இன்கம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. அதுக்கு மேலே போகும்போது உங்களுக்கான டேக்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிமிட்டேஷன் கொடுப்பாங்க. அதாவது தனிநபர் வருமான வரி உச்சவரம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வருடா வருடம் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது அது அப்பப்போ கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். இது வருடம் ப்ளஸ் ஆகிட்டு தான் வந்திருக்கு, குறையலை. அப்போ அந்த வருமான வரியுடைய உச்சவரம்பை விட நீங்கள் அதிகமாக பிஸ்னஸ் பண்ணாலும் உங்களுக்கு வரும். இது இயர்லிக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். இயர்லி அதாவது மார்ச் 31 இயர் ஃபினான்ஷியல் இயருங்கிறது முடியுது. அப்போ ஏப்ரல் 1 மார்ச் 31 வரலும் ஒரு ஃபினான்ஷியல் இயர் அஸ் பர் பேங்கிங் ரூல். அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இவ்வளோ வருமானத்துக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு வரி உண்டுன்னு சொல்லிட்டு வரும். இதில் நாம் செய்யக்கூடிய பிஸ்னஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பிஸ்னஸ் பண்ணுறோம் சார், ஏஇபிஎஸ் சர்வீஸ் பண்ணுறோம் சார், இல்லை வேறு எந்த ஒரு சர்வீஸ் நீங்கள் பண்ணாலும் சரி. நான் ஒரு கடை வச்சுருக்கேன் சார், மளிகை கடை வச்சுருக்கேன் சார், ஒரு துணி கடை வச்சுருக்கேன் சார், நான் ஒரு பெரிய ஒரு ஹோல்சேல் வியாபாரி சார். நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் உங்களுடைய இந்த அமௌண்ட்டுங்கிறது உங்கள் அக்கௌண்ட்டுள்ள போயிட்டு வரும்போது அதுக்கான ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை டிடிஎஸ்ஸாக உங்களுடைய பேங்க் சைட்லேருந்து பிடிப்பாங்க. இது பிடிக்கிறதுல தவறு கிடையாது. இந்த பிடித்த பணத்தை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நவம்பர் மாதம் நடக்குது, நவம்பர் 2020. இப்போ இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு டிடிஎஸ் பிடிச்சிருக்காங்கன்னா அவங்க அதை எப்போ கவர்மெண்ட்டுக்கு செலுத்தணும் அப்படின்னா அடுத்த மாதம் 7ஆம் தேதிக்குள்ளே அவங்க வந்து செலுத்தணும். உங்களுடைய பேன் கார்டு நம்பர் போட்டு இந்த பேன் நம்பர்லேருந்து எங்களுக்கு இவ்வளோ டிடிஎஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு அதை செலுத்தணும். முன்னாடி தான் எப்படி இருந்துச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு இயர்லி ஒன்ஸ் கட்டுற மாதிரி இருந்துச்சு. அதனால் அவங்களுக்கு அந்த திட்டங்கள் செயல்படுத்துவதற்கான வருமானம் கிடைக்காம நிறைய திட்டங்கள் வந்து பாதிலேயே நின்றுச்சு. அதை இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த அரசு அதை மாற்றிருக்காங்க. அப்போ வருஷத்துக்கு ஒரு முறை நமக்கு பிடிக்கும்போது நமக்கு சுமை அதிகமாக இருந்துச்சு. ஆக மாதம் மாதம் 1000 ரூபா எடுக்கிறதுக்கும் வருஷத்துக்கு 12,000 எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம். அப்போ மாதம் அந்த டிடிஎஸை பிடிச்சி அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அரசாங்கத்தினுடைய திட்டப்பணிகளும் எந்த விதமான தடைகளும் இல்லாமல் நடைபெறுது. அதாவது நமக்கும் சுமை இல்லாமல் போகுது அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனில் இதை வந்து சுலபப்படுத்துகிறாங்க. ஓகே, இப்படி நம்மள்டேருந்து டிடிஎஸ் பிடிக்கக்கூடிய இந்த வங்கிகளாக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அந்த கம்பெனிக்காரங்களாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்கள்கிட்டருந்து நீங்கள் வந்து பொருள் யார்ட்டையா ஒருத்தட்ட வாங்குறீங்க அவங்க ஒரு டிடிஎஸ்னு பிடிக்கிறாங்க. உங்களுடைய பெரிய வியாபாரி, உங்களுடைய ஹோல்சேல் இல்லை அந்த கம்பெனிக்காரங்க, அப்போ அந்த கம்பெனிக்காரங்களோ அந்த வங்கியோ அந்த ஒரு நிறுவனமோ உங்களுடைய பேன் நம்பர் போட்டு நீ உங்கள்கிட்டருந்து பிடித்தம் பண்ண டிடிஎஸ்ஸை அவங்க கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் 7ஆம் தேதி முதல் மாதம் பிடித்த அமௌண்ட்டை கட்டிடணும் 7ஆம் தேதிக்குள்ளே. இது வந்து டிடிஎஸ் உடைய ரூல்ஸ். அப்போ அவங்க கட்ட தவறிவிட்டால் அந்த அமௌண்ட்டுங்கிறது அவங்களுக்கு பிளாக் மணியாக போய் சேரக்கூடிய ஒரு அமௌண்ட். அது அவங்க மாட்டிப்பாங்க, அது அடுத்த விஷயம். ஆனால் இப்போ இவங்க கட்டியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னா, அஸ் ஏ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பர்சனுக்கு குவார்ட்டர்லி ஒன்ஸ் அவங்க வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதுக்கான ஒரு பேப்பர் தரணும். 3 மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் உங்களுக்கு யார் டிடிஎஸ் பிடிச்சாங்களோ அவங்க ஒரு ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுத்தாகணும். உங்களுடைய பெயர் போட்டு உங்களுடைய பேன் நம்பர் போட்டு இந்த தேதியில் நீங்கள் இவ்வளோ டிடிஎஸ் கொடுத்துருக்கீங்க, அதை நாங்கள் இந்த தேதியில் அவங்களுக்கு கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிட்டர்ன் பேப்பர் கொடுத்தாகணும். அந்த பேப்பர் அப்படிங்கிறது குவார்ட்டர்லி ஒன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த ஃபார்முக்கு பேர் 16A அப்படின்னு சொல்லிட்டு பேர், 16A 16A பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அந்த ஃபார்மை அவங்க எவ்வரி குவார்ட்டர்லி 3 மாதத்துக்கு ஒரு முறை பிஸ்னஸ் பர்சனுக்கு கண்டிப்பாக கொடுத்தாகணும். இன்கேஸ் ஒரு சேலரி பர்சன் ஒரு கம்பெனிலேருந்து பிடிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இயர்லி ஒன்ஸ் மட்டும் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ஃபினான்ஷியல் இயர் கம்ப்ளீட் ஆகும்போது இந்த வருஷத்துக்கு தான் பிடிப்பாங்க, அப்போ மட்டும்தான் கொடுப்பாங்க. அதே நேரத்தில் பிஸ்னஸ் பர்சன்னா கண்டிப்பாக 3 மாதத்துக்கு ஒரு முறை கொடுக்கணும். நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து டிடிஎஸ் பிடிச்சாங்களோ அந்த நிறுவனம் அப்படி அவங்க கொடுக்க தவறினால் நீங்கள் கண்டிப்பாக போய் அவங்கள போய் கேள்வி கேட்கலாம். எனக்கான டிடிஎஸ் பிடிச்சதுக்கான ரிப்போர்ட் கொடுங்க, 16A ஃபாரம் ஏன் எனக்கு கொடுக்கல நீங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஏன்னா உங்கள்கிட்டேருந்து டிடிஎஸ் பிடிச்சி அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டாமல் கூட இருக்கலாம். இல்லை கட்டியிருந்தாங்கன்னா
அந்த ஃபார்மை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வேறு ஏதேனும் சில காரணத்தால் தயக்கம் காட்டலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் கரெக்டாக அவங்கள்ட்ட போய் கேட்கலாம். 1. அப்படி அவங்க கட்டாமல் இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட கேள்வி கேட்கலாம். ஏன் என்னிட்டேருந்து இவ்வளோ டிடிஎஸ் பிடிச்சிருக்கீங்க, ஏன் நீ என்னுடைய பேன் கார்டில் ரிஃப்ளெக்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு கேட்கலாம். சரி சார், சில பேர் வந்து இந்த ஃபார்ம் தரேன்னு சொல்கிறாங்க, ஆனால் தரவே இல்லை. என்றைக்கு போனாலும் மேனேஜர் இல்லைங்கிறாங்க, அவங்க இல்லைங்கிறாங்க, இவங்க இல்லைங்கிறாங்க, தரல சார், என்ன சார் செய்கிறது அப்படின்னா, நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும் பொழுது உங்களுடைய ஆடிட்டருடைய உதவியுடன் நீங்கள் அதை வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். உங்களுடைய ஆடிட்டரை நீங்கள் உடனடியாக தொடர்பு கொண்டு, சார் என்னுடைய இதுக்கு வந்து டிடிஎஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கா கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னாலும் பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு லாகின் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும். நீங்கள் டைரெக்டாக ஃபைல் பண்ணாலும் உங்களுக்கு அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணி செக் பண்ணலாம். இல்லை உங்களுடைய ஆடிட்டர் மூலயமா அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு கேட்டு நீங்கள் வேணாலும் செக் பண்ணலாம். அதை போய் லாகின் பண்ணி அதில் போய் வியூஸ் அப்படிங்கிறது ஒரு ஏரியா இருக்கும். அதில் போய் 26AXன்னு சொல்லிட்டு ஒரு காட்டும். 26AXை வியூ பண்ணி போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் நம்பரில் எங்கெங்கே டிடிஎஸ் பிடிச்சாங்க, யார் பிடிச்சாங்க, எவ்வளோ பிடிச்சாங்க, எவ்வளோ அமௌண்ட்டு எல்லாமே அதில் வரும். இந்த டிடிஎஸ் பிடிக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சேலரி பர்சன், அடுத்து வந்து பிஸ்னஸ்ஸு, அடுத்து வந்து ஃபிக்ஸட் டெபாசிட். நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கீங்கன்னா அதுக்கு வருதில் இன்ட்ரெஸ்ட்டு, அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு டிடிஎஸ் உண்டு. உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டுக்கு டிடிஎஸ் கிடையாது. அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அமௌண்ட்டுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கு டிடிஎஸ் பிடிப்பாங்க. அப்போ இது போல் நீங்கள் எந்தெந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்களே வேணாலும் இன்கம் டேக்ஸ் சைட்டில் போயிட்டு நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். ஆக பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனத்தை கேள்வியும் கேட்கலாம். எனக்கு நீங்கள் பிடிச்சிருக்கீங்க இந்த தேதியில், ஆனால் அடுத்த மாதத்தில் இந்த அமௌண்ட்டை நீங்கள் கட்டலை, என்னுடைய ஐடியில் என்னுடைய பேன் நம்பரில் ரிஃப்ளெக்ட் ஆகலை, ஏன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்வி கேட்குறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் உண்டு. அதே நேரத்தில் உங்களுடைய இன்கம் டேக்ஸில் அந்த உங்களுடைய பேன் நம்பர் பிரகாரம் அவங்க அந்த டிடிஎஸ் அமௌண்ட்டை கட்டியிருக்காங்க, ப்ராப்பராக கட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோம். அப்போ அந்த அமௌண்ட்டை எப்படி சார் நான் கிளைம் பண்ணி வாங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரலாம். இந்த அமௌண்ட் ஆனது எல்லாமே உங்களுடைய பேன் நம்பரில் போய் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். இதை நீங்கள் வந்து உங்களுடைய இயர்லி ஒன்ஸ் அந்த வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்பொழுது, உங்களுடைய இன்கம்கான ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்பொழுது உங்களுக்கான ஒரு டேக்ஸ் அமௌண்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கான இந்த வருஷத்துக்கான டேக்ஸ் அமௌண்ட், நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டுங்கிறது ஒரு 15,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் 15,000, ஆனால் உங்களுக்கு டிடிஎஸ் பிடிச்சது 25,000 ரூபா பிடிச்சிருக்காங்கிறதா வச்சுக்கோம். அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 15,000 லெஸ் பண்ணிவிட்டு மீதி 10,000 உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரவு வைக்கப்படும், உங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். இப்போ டிடிஎஸ் பிடிச்சதை விட உங்களுடைய இன்கம் டேக்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணணும். அப்போ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் மட்டும் உங்களுக்கு பே பண்ணால் போதும். அதே நேரத்தில் டிடிஎஸ் அதிகம் பிடிச்சி உங்களுடைய இன்கம் டேக்ஸ் கம்மியாக இருந்தால் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும் அந்த அமௌண்ட், உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அது வந்து ரீஃபண்ட் ஆகிடும். இதில் எந்த விதத்துலையும் நாம் அச்சப்படுறதுக்கோ பயப்படுறதுக்கோ தேவையில்லை. கண்டிப்பாக உங்களுக்கு டிடிஎஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒன்று அந்த வருமான வரம்பு உச்சத்துக்கு மேலே உங்களுக்கு அங்கே டிரான்சாக்ஷன் ஆகிருக்கணும். அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் வந்து ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்பொழுது அந்த அமௌண்ட் 100% உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்கும். உங்களுக்கு டிடிஎஸ் பிடித்த நிறுவனம் சரியாக செலுத்தியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் பர்சனுக்கு குவார்ட்டர்லி ஒன்ஸ் நீங்கள் 16A ஃபார்மை நீங்கள் அவங்கள்ட்டேருந்து கலெக்ட் பண்ணுங்கள். டிடிஎஸ் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்கள் 16A ஃபார்ம் வந்து குவார்ட்டர்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதுதான் இந்த டிடிஎஸ் மூலியமாக இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ். இது எங்களுடைய எஸ்எஸ்டி இன்ஃபோடெக் நிறுவனம் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் படி நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய மெசேஜ். இதையும் தாண்டி உங்களுக்கு மேலும் தகவல்கள் வேணும்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆடிட்டரையும் தொடர்பு கொண்டு பேசுங்க. அதே போல் நீங்களும் தகவல்களை தேடி படிங்க. ஏன்னா நாங்கள் சொன்னது தான் ஃபைனல் அப்படிங்கிறது நினைத்திராதீங்க, நீங்களும் தேடுங்க. மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.